கோவிட்-19 காரணமாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளா? ஆச்சரியப்படுத்தும் கோவை BGM மருத்துவமனை. ஜீரண மண்டல சிகிச்சை, ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை, கல்லீரல் சிகிச்சை, புற்றுநோய், பொது மருத்துவத்தில் பிரசித்தி பெற்ற BGM மருத்துவமனை 10 வருடங்களுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள 100 படுக்கை வசதிகள் கொண்ட இம்மருத்துவமனையில் 25 மருத்துவர்கள், 100 செவிலியர்களுடன் மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. BGM மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள கோவிட்-19 பாதுகாப்பு ஏற்பாடுகள், BGM அறக்கட்டளை மூலம் செய்யப்பட்ட கொரோனா நிவாரண பணிகள், பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் செய்யப்படும் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள், டெலிமருத்துவத்தின் அவசியம், எலும்பு மூட்டு சிகிச்சைகள், பொது மருத்துவ சிகிச்சைகள் குறித்து விளக்குகின்றனர் BGM மருத்துவமனை தலைவர் டாக்டர் VG மோகன் பிரசாத், எலும்பு மூட்டு மாற்று மருத்துவர் சுமன் மற்றும் சீனியர் கன்சல்டன்ட் மருத்துவர் மதுரா பிரசாந்த். இவர்களது பிரத்யேக பேட்டி. கம்பல்சரி பேஷண்ட் அட்டெண்டர் யாராக இருந்தாலும் சரி, ஈவன் த டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் யார் உள்ளே வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் வித் சோப் சொல்யூஷன் ஃபார் 20 செகண்ட்ஸ் மேண்டேட்ரியாக பண்ணோம். நல்லா ஃப்ரண்ட், பேக் அண்ட் ரிஸ்ட் ஜாயிண்ட் வரைக்கும் பண்ணுற மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். பேஷண்ட்ஸ் வரும்போது எல்லாரும் க்ளவ் போட்டு தான் ரிசீவ் பண்ணுவோம். கை காட்டுங்க அப்படியே. ஸோ எல்லாம் க்ளவ் போட்டிருப்பாங்க. ஓகே, பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க டபுள் க்ளவ் போட்டிருப்பாங்க. ஸோ இனி ரெக்கார்ட் பேஷண்ட் தானே, இப்போ ஒரு பேஷண்ட்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போவாங்க, எக்ஸ்ரேஸ், ECG ஸ்கேன்ஸ் அது மாதிரி இருக்கும். பேஷண்ட்க்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது நிறைய இடத்துல இருக்கிறனால சேஃப்டிக்கு வந்து வி டிஸ்இன்ஃபெக்ட் தெம். திஸ் இஸ் அ ஹாட் ஏர் சேம்பர். ஓகே, இது 70 degrees டெம்பரேச்சரில் செட்டிங் இருக்குது. தெர் இஸ் அ செட்டிங் யூனிட் தேர். ஆட்டோமேட்டிக்காக இதாகும். 2 minutes வச்சா போதும். இட் வில் டேக் கேர் ஆஃப் 99% ஆஃப் த ஜெர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes வச்சா போதும். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் பண்ணி உள்ளே எவ்வளோ வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட் கிட்ட ட்ராவல் ஹிஸ்ட்ரி, எங்கே போயிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்க் அவுட் சைடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பேரியர் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம தெரியாமல் அவசரப்பட்டு இருமுனாலோ இல்லை ரொம்ப ஹார்ஷாக பேசினாலும் அந்த ட்ராப்லெட்ஸ் இதில் தான் போய் விடும். ஸோ அந்த பக்கம் இருக்கிற நர்ஸ்க்கும் சேஃபு, இந்த பக்கம் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் சேஃப். அண்ட் நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-ply மாஸ்க் இல்லைனா V44 மாஸ்க் போட்டிருக்காங்க, கூட வைசரும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்தும் சேஃப்டி நார்ம்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். அதாவது எவ்வளோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பிளட்டில் ஓடிட்டுருக்குன்னு. ஸோ இப்போ இருக்கிற நிலவர கொரோனா பார்த்தீங்கன்னா நிறைய கூட கேள்வி கேட்க தேவையில்லை. அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரோட வேல்யூ கம்மியாக இருந்தால் கூட 95% கீழே வந்தாலே சம்திங் இஸ் ராங்னு இமீடியட்லி ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிரும். இட்ஸ் வெரி சிம்பிள் டிவைஸ். as you can see, he is registering at ஃபென்டாஸ்டிக்காக காட்டுறீங்க. he is registering 99% and his heart rate is also fair enough. அது அண்ட் இப்போ பிபி இதெல்லாம் பார்க்கணுன்னா குமிஞ்சு எடுக்கும்போது பேஷண்ட் மூஞ்சி, டாக்டர் மூஞ்சி இல்லை நர்ஸோட மூஞ்சி பக்கமாக வரும் இல்லைங்களா? ஸோ இந்த கேப் மூலிமா போடும்போது யாருக்கும் க்ளோஸ் காண்டாக்ட் இருக்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ஃபிசிக்கல் பேரியர் ப்ரொடெக்ஷன். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் பேசிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான். நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவசரமாக தொடும்போது அதிலே கண்டாமினேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் கேஷுவாலிட்டி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். அட் அ டைம் 4 பேஷண்ட்ஸை கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு காட்டுறேன். ஸோ முன்னாடியெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த கிளாத் பெட்ஷீட் மட்டும் தானங்க இருக்கும். ஸோ இந்த பாலித்தீன் ஷீட் போட்டிருக்கோம். ஸோ பிட்வீன் பேஷண்ட்ஸ் அந்த ஸ்டெரிலியம் இல்லைனா ஏதோ ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் எடுத்து வைப் பண்ணிடுவோம். தேவைப்பட்ட லைட்டாக பிளட் எதாவது இருந்தால் கூட எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அந்த ஸ்க்ரீன் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கும், பார்த்துருக்கீங்க. பட் இது பேஷண்ட் ப்ரைவசி கொடுக்கும், ஆனால் எக்ஸாமினேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இது ஹாஃப் ஸ்க்ரீனும் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ஹாஃபும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஷண்ட் ப்ரைவசியும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தோடனே பேஷண்ட் படுக்க வச்சு உட்கார வச்சுட்டு இப்படியே கேள்விகளை கேட்பேன். 5 நிமிஷமாவது ஆகும் பேஷண்ட் கிட்ட என்ன ப்ராப்ளம் ஆச்சு என்னன்னு சொல்லி கேட்போம். அடுத்தது அவங்களை எக்ஸாமின் பண்ணும். ஒரு உதாரணம் வயிறு பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். பேஷண்ட் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சென்டர் ஹோல் போட்டிருக்கோம். அது வாயிலாக இப்படி கையை விட்டு அப்படியே வயிறை பார்க்கலாம். இப்படி பிடிச்சிட்டு இப்படி முட்டியெல்லாம் கூட மடக்கி பார்க்க முடியும். இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக பேஷண்ட்டை பார்க்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்க்ரீனையே அப்படியே 2 காலும் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இப்படி வச்சுட்டு சிஸ்டர் பிடிக்க பேஷண்ட் காலையும் பார்க்க முடியும். ஸோ ஒன்று, நம்ம பேஷண்ட் முகம் பக்கமும் போக தேவையில்லை, டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணலாம், ஒரு கேப்பும் நமக்கு ஒரு பேரியர் மாதிரி கிடைக்குது.
ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் பேஷண்ட் நிம்மதியாக எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமையும் போகணும். ஹாஸ்பிட்டலேருந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மூலிமாவும் சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த கலர் கோடிங் சிஸ்டம் ஆஃப் பின்ஸ். ஒவ்வொரு பின்லையும் இந்த ஐட்டம் போகணும், எந்த ரீசைக்ளிங் ஐட்டம் போகணும், எது எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு முறைகள் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எல்லோ பின் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ரத்தம், வேர்வை, இல்லை நம்மளோட வேர்வை அது சம்மந்தப்பட்டது, இல்லை தண்ணிப்பட்ட பொருட்கள், ஸோ மாஸ்க்கு, ரத்தமான காஸ் பீஸ், அந்த மாதிரி காட்டன் அதெல்லாம் போடுறதுக்கு எல்லோ கலர். ஓகே, ஸோ எல்லாமே ஃபுட் பெடல் கண்ட்ரோலில். ஓகே, நம்பர் 2 நம்ம க்ளவுஸ் இப்போ நிறையா போட வேண்டியதாக இருக்குது. ஸோ க்ளவுஸ் டிஸ்போசல் அதுக்கெல்லாம் வந்து தனியாக இந்த ரெட் கோடட் பின். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அப்ராப்ரியேட்டாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து க்ளவுஸ் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த என்வாயன்மெண்ட். நம்பர் 3 ப்ளூ கோடட் பின். அகைன் ப்ரெஸ் பெடல் பண்ணால் ஆல் ஷார்ப்ஸ், வேஸ், கிளாஸ் பீசஸ், எனிதிங் பிரேக்கபிள் அண்ட் இன்ஜூரபிள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த பின் கலரில் தனியாக போடுவோம். ஸோ இதுக்கு தனியாக டிஸ்போசல் சிஸ்டம் இருக்குது. பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தனியாக ஒரு டீமே இருக்குது. ஸோ லாஸ்ட் இது ஜென்ரல் வேஸ்ட், நம்ம பேப்பர்ஸ், கவர்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஹார்ம்ஃபுல் இல்லாத ஒரு வீட்டில் இருக்கிற உபயோகப் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, டிஸ்போஸ் பண்ணுறல அதே மாதிரி ஒரு பாஸ்கெட், இது ஒரு ஜென்ரல் பாஸ்கெட். ஸோ இந்த மாதிரி 4 செக்ரிகேட் பண்ணும்போது ரீசைக்கிள், ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணும்போது மக்களுக்கும் பாதிப்பில்லை, என்வாயன்மெண்ட்டுக்கும் பாதிப்பில்லை, சேஃபாக ஒவ்வொரு முறையில் டிஸ்போஸ் பண்ணலாம். இது பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னே சொல்லுவோம். அதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது. எதை எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. மக்களுக்கு எல்லோரும் இருக்கிற பயம் என்னென்னா, டாக்டர் நர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருமோன்னு. அதே பயம் எங்களுக்கும் இருக்குங்க, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வந்துருமோன்னு. அதனால தான் வி ஹேவ் திஸ் டபுள் க்ளவ் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா அவுட்டர் ப்ளூ க்ளவ் அண்ட் இன்னர் ஒயிட் க்ளவ். ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் சரி, டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த மாதிரி டபுள் க்ளவ் போட்டிருப்போம். ஏன் இந்த 2 கலர்னா, ஒரு க்ளவ் கிழிஞ்சிருச்சுன்னா உள்ளே எங்களுக்கு level 1 எக்ஸ்போஷர் அலர்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உடனே அவுட்டர் க்ளவ் மாற்றிக்குவோம். நம்பர் 2 எப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷஸ் பேஷண்ட் பார்க்குறோன்னு நினச்சோன்னா எடுத்தோடனே அவுட்டர் க்ளவ் மாற்றிக்கிட்டு எங்கள் தோல் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், இன்னர் க்ளவோடு இருப்போம், அப்புறம் அவுட்டர் க்ளவ் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த டபுள் சேஃப்டி மெஷர் இருக்கும்போது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து மொத்தமாக ₹6 கூட வராது எங்களுக்கு, பேஷண்ட்டுக்கும் அதனால் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ 95% முடிகிற வரைக்கும் எல்லா பேஷண்ட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறோம். ஒரு 1 ஹவருக்கு 4 அப்பாயின்மெண்ட் தான் கொடுப்போம். ஸோ தட் அடிஷ்னல் 2 பேஷண்ட்ஸ் தெரியாமல் அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு பேஷண்ட் அப்படின்னு டைமிங் கொடுத்து 6 பேஷண்ட்ஸ் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எங்கள் ப்ரெமிசஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி அவங்க உட்கார வைக்கும் போதும் நல்லா ஸ்பேசிங் கொடுத்து உட்கார வைப்போம். மினிமம் 1 சீட் கேப் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். அண்ட் ஒரு ஸ்கேனுக்கே பிளட் டெஸ்ட் அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு காமன் வெயிட்டிங் ஏரியா நல்லா ஸ்பேஸ் பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லைனா இன்டர்காம் அலர்ட் சிஸ்டம் மூலிமா சொல்லி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஸ்கேனுக்கு வர வைப்போம். ஸோ திஸ் என்ஷூர்ஸ் சேஃப்டி. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், டாப்லர் ரத்த ஓட்டம் செக் பண்ணுறது, ஃபைப்ரோ ஸ்கேன், பிஹெச் மேனோமெட்ரி, அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்கும். ஒரு உதாரண சிடி ஸ்கேன் ரூம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பேஷண்ட் படுக்கிற அந்த சிடி கன்சோல். ஸோ அதே மாதிரி பேஷண்ட் கிளாத் மேலே டைரெக்டாக படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று க்ளீன் பண்ணுவோம், இல்லைனா அந்த ஷீட்டே மாற்றி விட்டுருவோம். அதே மாதிரி அப்படியே ரூம் சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட்ஸும் கிளட்டரிங் இருக்காது. அதாவது நிறைய பொருட்கள் குவிச்சு வைக்க மாட்டோம். எந்த பொருள் வேணுமோ அது மட்டும்தான் அந்தந்த ரூமில் இருக்கும். ஏன்னா நிறைய பொருள் இருந்தால் கை சும்மா இருக்காது, இதை போய் எடுக்கும், ஒருத்தர் அதை தொட்டுட்டு விட்டுருவாங்க, இன்னொருத்தர் அந்த பொருளை திருப்பி எடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆனாலும் அந்த டிரான்ஸ்மிஷன் சான்ஸ் அதிகம். ஸோ அந்தந்த டேபிளில் அந்தந்த ரூமில் எந்த பொருள் இருக்கணுமோ அது மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக எதுவும் இருக்காது. இதுதான் எங்கள் ஓபிடி செட்டப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஷீட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் டாக்டர் சுமன், பிட்வீன் த பேஷண்ட் அண்ட் த டாக்டர். அண்ட் இந்த ஷீட்டையும் இந்த பெட்டையும் வந்து எவ்ரி டைம் வி வில் டிஸ்இன்ஃபெக்ட் பிஃபோர் த நெக்ஸ்ட் பேஷண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காத்தோட்டமாக வெளிச்சோட்டமாக வந்து வெளிச்சமோட இந்த ரூம் இருக்குது. ஏன்னா கிராஸ் வென்டிலேஷன், அந்த டோரும் ஓப்பனாக இருக்குது, இந்த டோரும் ஓப்பனாக இருக்குது. அண்ட் ஏசி இஸ் டர்ன்ட் ஆஃப். ஸோ கண்டினியூஸ் வென்டிலேஷன் வில் பி தேர் இன் திஸ் ரூம். எல்லா ரூம்ஸும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணி கிளட்டரிங் இல்லாமல், டேபிளில் வந்து எந்த பர்சனல் ஐட்டம்ஸ் இல்லாமல், இது தேவைப்படுற ஃபார்ம்ஸ் மட்டும் இருக்கணும். எந்த டேபிள்னாலும் ஒரே பென், இந்த பென் வந்து இந்த டேபிள் விட்டு போகக்கூடாது, எப்போவுமே இங்கே தான் இருக்கணும். ஸோ இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிஷன் கம்மி பண்ணுறதுக்கு இது வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மேக் ஷிஃப்ட் ஓபிடி வேர். இப்போது ரிசப்ஷனிஸ்ட் அண்ட் கேஷ் கவுண்டர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பாதுகாப்பாக இந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது. ஸோ
anything they have to communicate will be through the sheet. For example, இப்போ வந்து கேஷ் பே பண்ணுறாங்க அப்படின்னா they're going to give it, அதை ஃபஸ்ட்டு அவங்க ட்ரேயில் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து எப்போவுமே அவங்க வந்து க்ளவுட் கையில் தான் வந்து கேஷை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மணி இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ இப்போது ஈவன் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா கூட அட்வைஸ் எவ்ரி ஒன் டு வேர் சம் க்ளவுஸ். ஏன்னா மணி வந்து நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறப்போ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம். வணக்கம், நான் கோவை விஜிஎம் மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் பேசுகின்றேன். கோவிட்-19 வாரியர்ஸ் என்று கூறுவோமே, அந்த கோவிடை எதிர்த்து போராடக்கூடிய மருத்துவ வீரர்கள் சிலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி நிலைமை நம்ம இந்தியாவில் வந்துட்டுருக்கு. இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம கோவை விஜிஎம் மருத்துவமனையில் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் என்னுடன் இருக்கின்றார்கள். அவர்களும் டாக்டர் சுமனும் இருவரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நமது மருத்துவமனைக்குள் ஒரு நபர் வரும்பொழுது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு கை கழுவுறதுக்கு சோப்பு தண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து சீதோஷ்ண நிலை பரிசோதனை இந்த கருவி மூலமாக செக் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் இருக்கா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராவல் கான்டாக்ட், இதெல்லாம் அதுக்கான இதை வந்து நாங்கள் வந்து எழுதி வாங்கிக்கிறோம். ஸோ எங்கேயாவது கொரோனா வைரஸ் பகுதியிலேருந்து அவங்க வந்திருக்காங்களா, கொரோனா வைரஸ் தாக்கப்பட்ட நோயாளியோட அவர்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். எந்த பகுதியிலேருந்து வராங்க தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது கொரோனா தொற்று அறிகுறிகள் இருக்கின்றதா என்பதையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதற்கு பிறகு அந்த நோயாளியை மருத்துவமனைக்கு உள்ளே அனுமதிக்கின்றோம். அப்போ வந்து ஸ்டெரிலியம் எல்லாம் கொடுக்குறோம். முகக்கவசம் அணிந்து கொள்வது கண்டிப்பாக அவர் அணிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக வந்து நிறைய ஆசாமிகள் உள்ள வரதையும் தடுக்கிறோம். இப்போ ஒரு பேஷண்ட் உள்ள வந்தால் அவங்களோட ஒரு அட்டெண்டர் வரலாம். அதாவது அவர்களுக்கு தேவை இருந்தால், அதாவது உதவி செய்ய வேண்டிய நிலைமையிலே அந்த நோயாளி இருந்தால், உதவி செய்ய வேண்டிய நிலையில் அந்த நோயாளி இல்லை என்றால் அவர்களுக்கு அட்டெண்டர் இல்லாமல் அந்த பேஷண்ட் உள்ளே கூப்பிட்டு போகிறோம். ஸோ அடுத்தது வந்து இந்த பரிசோதனைகள், எண்டாஸ்கோப்பி, சிகிச்சை முறைகள், மருத்துவ அறுவை சிகிச்சைகள், அது மாதிரிலாம் வந்தால் நம்ம கண்டிப்பாக கொரோனா வைரஸ் இருக்கிறதா என்ற பிசிஆர் அசே, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அசே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுறதை இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது இந்த தொற்று அதிவேகமாக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நாம் கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்க வேண்டிய நிலைமையில் உந்தப்பட்டுள்ளோம். மருத்துவமனைகள் கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும். ஏனென்றால் அந்த நோயாளி எந்த அறிகுறியும் இல்லாமல், கொரோனா அறிகுறியே இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுடைய சுவாசத்திலிருந்து இந்த கிருமி பரவுகிறது என்பதை ஏரோசால் மூலமாக 5 மைக்ரான் பார்ட்டிக்கிளுக்கு குறைவான சைஸில் இருந்தால் கூட எந்தவித, அதாவது காய்ச்சல், தொண்டைப்புண், இருமல், சளி, தும்மல் எதுவுமே இல்லை என்றாலும் வெறும் மூச்சுக்காற்றின் மூலமாகவே இந்த கிருமி பரவுகிறது. அந்த நோயாளி இருக்கின்ற இடத்தை சுற்றி அந்த காற்றிலே கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் அந்த கிருமி இருக்கின்றது. அவர்கள் சுவாசம் விட்ட அந்த மூச்சுக்காற்று எதிலெல்லாம் போய் விழுகின்றதோ அதிலே போய் படிமானமான கிருமி கிட்டத்தட்ட 2 நாட்கள் 3 நாட்கள் கூட உயிரோடு இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆய்வுகளில் காட்டியிருக்காங்க. இப்போதான் வந்து இதுக்கான மருந்துகள் வந்து 1-2 மருந்துகள் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்த வாரத்திலிருந்து அது நம்ம நோயாளிகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கான தடுப்பூசி வருவதற்கு டிசம்பர் மாதம் ஆகும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவரை நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். விஜிஎம் மருத்துவமனையிலே நாங்கள் என்ன செய்தோம் என்றால், முழு அடைப்பு இருந்த காலத்திலே, கம்ப்ளீட் லாக்டவுன் ஃபேஸில் எமர்ஜென்சி கேசஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம்னா, ஆன்லைன் டெலிகன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ எங்கள் விஜிஎம் மருத்துவமனை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 70,000 நோயாளிகளுடைய அவர்களுடைய பரிசோதனை முடிவுகள், அவருடைய எண்டாஸ்கோப்பியோட இமேஜஸ்ஸு, அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இமேஜஸ்ஸு, சிடி இமேஜஸ், பெத்தாலஜி இமேஜஸ்லேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் மின்கணினி வாயிலாக எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ எங்கள் நோயாளி ஒருத்தர் எங்கேருந்து கூப்பிட்டாலும், ஏன்னா மும்பையிலேருந்து கூப்பிடுறாங்க, நாக்பூர்லேருந்து கூப்பிடுறாங்க, ஜெய்ப்பூர்லேருந்து கூப்பிட்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கல்கத்தாலேருந்து பேசுகிறாங்க. அவங்க எல்லாத்துடைய வெளிநாடு, மேலை நாடுகள்லேருந்தும் எங்கள் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்தந்த நாடுகள்லேருந்து கூப்பிடுறாங்க. அவங்களுடைய எல்லா பதிவுகளும் எங்ககிட்ட இருக்குது. அதனால் முன்கூட்டியே அவர்கள் பதிவு செய்து அவர்களுடைய ஹாஸ்பிட்டல் ஐடி நம்பர் கொடுக்கும் பொழுது அந்த நம்பரை பார்த்தாலே அதில் உள்ளே போனால் என்னென்ன நாம்
டெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த நோயாளி என்ன நோயாளின்னு முழுமையாக இருக்கிறதுல. அதை வச்சு நாங்கள் வந்து அடுத்தது வந்து இன்னொரு 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்திற்கு என்ன மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக வீடியோ கால் மூலமாகவே இருவரும் பார்த்து பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி கன்சல்டேஷன் தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம க்ரீன் ஜோன்ஸ்லேருந்து வர பேஷண்ட்ஸை மட்டும் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுவுமே உள்ள அனுமதிக்கிறது நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் கடைப்பிடித்து தான் அனுமதிக்கின்றோம். அதற்கு பிறகு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றோம். இந்த விஜிஎம் அறக்கட்டளை மூலமாக நாங்கள் வந்து இந்த கொரோனா நோயாளிகளுக்கு உதவுவதற்காக முதலாவதாக இஎஸ்ஐ மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்களுக்கு அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்தோம். அடுத்தது வந்து ரோட்டரியின் வாயிலாக நாங்கள் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் வாயிலாக கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாங்கள் வந்து ஃபர்னிச்சர்லாம் வாங்கி கொடுத்தோம். கரூர் வைசியா வங்கியின் உதவியின் மூலமாக அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் நிறைவேற்றினோம். ஸோ அதுபோல் இன்னும் பல சேவை திட்டங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். விஜிஎம் அறக்கட்டளையின் வாயிலாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் பிளாட்ஃபார்மில் பேரப்பெட்டில் இருக்கிற துணியே மாற்றக்கூடிய அடுத்த நாளைக்கு மாற்று துணி இல்லாமல் அதே துணி மாதக்கணக்காக போட்டு கொண்டிருந்தவர்கள்லாம் இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்களுக்கு அவர்களுக்கு சட்டை, லுங்கி இதெல்லாம் நாங்கள் தைச்சு கொடுத்தோம். சாரீ எல்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் அறக்கட்டளையின் வாயிலாக செய்து கொடுத்தோம். எங்களால் முடிந்த உதவிகளை இந்த கொரோனா காலத்திலே செய்து கொண்டே இருக்கின்றோம். அரசு அனுமதியின்றி ரெட் ஜோன்லேருந்து க்ரீன் ஜோனுக்கு வருதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதனால் வந்து இந்த நோய் வந்து நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் பரவும். நமக்கு வந்து நோய் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நமக்கு நோய் கிருமி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, மற்றவர்களுக்கும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே முழுமையாக இந்திய அரசோடு ஒத்துழைப்பதன் மூலமாக மட்டுமே தான் இந்த நோய் பரவுவதை தடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். டாக்டர், இந்த